ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. எவரி சாட்டர்டே எனக்கு டே ஆஃப்ங்க. ஆனால் லாஸ்ட்டு சாட்டர்டே எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷலான டேன்னே சொல்லலாம். ஏன்னா பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு மியூசிக் ஷோவுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு, நீ கண்டிப்பாக அபுதாபிக்கு வந்துடு, அபுதாபிலேருந்து நம்ம துபாய் போகிறோன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக குளித்து முடிச்சுட்டு பேக்கை மாட்டிக்கிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு கிளம்பிட்டேன். சாபியாவிலேருந்து அபுதாபிக்கு பஸ் பிடிச்சி போகிறேன். அபுதாபிலேருந்து பிரதரோட காரில் துபாய்க்கு போகிறேன். ராஜேஷ் வைத்தியா சாரோடைய வீணை நிகழ்ச்சி தாங்க. இளையராஜாவுடைய மியூசிக்கை வந்து வீணையிலே வாசிக்க போகிறாரு. நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. துபாய் எனக்கு புதுசு இல்லை. நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. துபாய் எனக்கு புதுசு இல்லை. Experience, I think Rajesh Vadya sir and the team was brilliant. I really enjoyed the show and thank you GCA for having me here. Thank you so much. ராஜேஷ் வைத்தியா சாரோடைய இசை நிகழ்ச்சி சொன்ன டயத்துக்கு ஆரம்பிக்கலைங்க. லேட்டாக ஆரம்பித்தாலும் அந்த நிகழ்ச்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இளையராஜா சாரோடைய பல மியூசிக்கை பார்த்திங்கன்னா வீணையிலேயே வாசித்து அசைத்து இருந்தார். பின்னாடி பாடல்களும் அவ்வளோ சூப்பராக பாடியிருந்தாங்க நிறைய பாடல்களை. இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக பரத் பிரதர் வந்திருந்தாருங்க. அதுக்கப்புறம் நடிகர் விக்ராந்த் வந்திருந்தார். நடிகர் விக்ராந்தும் பரத்தும் அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியாக அங்கே வந்திருக்கிற நிறைய ரசிகர் பெருமக்கள்கிட்ட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விக்ராந்த் சாரும் ரஜினி சாருக்கே மகனா லால் சலாம் படத்துலலாம் நடிச்சிருந்தாருங்க. ரொம்ப நைஸ் பர்சன்னே சொல்லலாம். பிராங்க்ஸ்டர் ராகுல் பிரதரும் வந்திருந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லார்கிட்டையும் பேசினாருன்னே சொன்னாங்க. அமீரகத்தில் இவங்களுடைய குரலுக்கு நிறைய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னே சொன்னாங்க. இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜே அஞ்சனா சிஸ்டர்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு நைஸ் பர்சனுங்க. அவங்கள மீட் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிச்சு.